ஜனநாயகன் படத்த போய் நேத்து பார்த்துட்டு வந்தோம். அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆசை. ஆனா படம் தான் ரிலீஸே ஆகலையே! பராசக்தி படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா பராசக்தி படத்த நான் இன்னும் பார்க்கல. பராசக்தி படத்த பார்க்குறதும், பார்க்காம இருக்கிறதும் உங்களோட உரிமை. ஆனா அந்த படத்த பார்க்குறதுக்கான ஐடியால நீங்க இருந்தீங்கன்னா, உங்கள்ட்ட சில விஷயங்கள் சொல்ல நான் ஆசைப்படுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பராசக்தி படம் வந்து 1965ல நடந்த மொழி போர மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம்னு. இப்ப இந்த வீடியோல 1965ல நடந்த மொழி போர பத்தி சில விஷயங்கள தான் நான் உங்கள்ட்ட சொல்லப் போறேன். 1963ல அப்பயிலே இந்தியாவோட உள்துறை அமைச்சரா இருந்த லால் பகதூர் சாஸ்திரி ஏப்ரல் 13ஆம் தேதி ஒரு சட்ட மசோதாவ கொண்டு வர்றாரு. அது என்ன சட்ட மசோதா அப்படின்னா, இன்னமே எல்லா கவர்ன்மென்ட் ஆஃபீஸ்லயும் ஹிந்திய கட்டாயமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சட்ட மசோதாவ கொண்டு வர்றாரு. இந்த சட்டம் 1965 ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்படுது. இதுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டுல போராட்டம் நடக்குது. திமுகவும் போராட்டம் நடத்துது. திமுகல இந்த போராட்டத்த நடத்துறதுக்கு ஒரு குழுவ உருவாக்குறாங்க. அந்த குழுவோட தலைவராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் நியமிக்கப்படுறார். 1964 ஜனவரி 25ஆம் தேதி கீழப்பழூர் சின்னசாமி அப்படிங்கிற ஒரு தமிழர், திமுக காரரும் கூட, அவரு திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல தீக்குளிச்சு இறந்து போறாரு. அப்பயில அவரு தீக்குளிக்கும்போது அவர் ஒரு முழக்கம் இடுறாரு. என்னன்னா, "ஹிந்தி ஒழிக, தமிழ் வாழ்க" அப்படின்னு தமிழுக்காக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தீக்குளிச்சு உயிர் தியாகம் செய்ற முதல் தியாகி தான் கீழப்பழூர் சின்னசாமி. அதிலிருந்து 1 வருஷம் கழிச்சு 1965 ஜனவரி 25ஆம் தேதி, அதாவது ஹிந்திய கட்டாயமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற சட்டம் நடைமுறைக்கு வர்றதற்கு 1 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து ஊர்கள்லயும் மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அதே மாரி மதுரையிலயும் போராட்டம் நடக்குது. மதுரையில ராஜாஜி பூங்கால இருந்து சந்தை திடல், அங்கிருந்து 4 மாசி வீதிகளுக்கு ஊர்வலமாக போகணும். இதுதான் மாணவர்களோட திட்டம். அவங்க திட்டமிட்டபடியே ஊர்வலத்த ராஜாஜி பூங்கால இருந்து தொடங்குறாங்க. அங்கருந்து தொடங்கி அவங்க சந்தை திடலுக்கு வராங்க. சந்தை திடல்ல இருந்து அவங்க 4 மாசி வீதிக்கு போகிற வழியில, அங்க வந்து ஒரு காங்கிரஸ் அலுவலகம் இருக்கு. அந்த காங்கிரஸ் அலுவலகத்த மாணவர்கள் ஊர்வலம் கடந்து போகும்போது, அந்த காங்கிரஸ் அலுவலகத்துல இருந்த காங்கிரஸ் குண்டர்கள், அப்பயில காங்கிரஸ் தான் ரூலிங் பார்ட்டி. மத்தியிலயும், மாநிலத்திலயும் அவங்க தான் ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க. இப்ப இந்த மாணவர் ஊர்வலம் காங்கிரஸ் அலுவலகத்த கடந்து போகும்போது, அங்க இருக்க காங்கிரஸ் குண்டர்கள் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல்ல மாணவர்கள் சில பேருக்கு காயம் ஏற்படுது. அதத் தொடர்ந்து ஜனவரி 26ஆம் தேதி, அதாவது சட்டம் நடைமுறைக்கு வர்ற அன்னைக்கு அதிகாலையில சிவலிங்கம் அப்படிங்கிற ஒரு திமுக நபர் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம தாய்மொழிய பாதுகாக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக தீக்குளிச்சு இறந்து போயிடுறாரு. அவரத் தொடர்ந்து அரங்கநாதன், அவரும் திமுக காரர் தான். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம தாய்மொழிய பாதுகாக்கணும் அப்படின்னு தீக்குளிச்சு இறந்து போயிடுறாரு. இவங்க 2 பேருமே தமிழர்கள். தீக்குளிச்சு இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காகவும், மதுரையில அதுக்கு நாள் மாணவர்கள காங்கிரஸ் கட்சிக்காரங்க தாக்குனதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக, சிதம்பரத்துல அண்ணாமலை கல்லூரி மாணவர்கள் ஜனவரி 26ஆம் தேதி ஒரு போராட்ட ஊர்வலம் நடத்த திட்டமிடுறாங்க. ஆனா, அப்பயில காவல்துறை அவங்கள தடுத்து நிறுத்தி, "இன்னைக்கு வந்து குடியரசு தினம். இன்னைக்கு நீங்க போராட்டம் பண்ணாதீங்க" அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைய மாணவர்கள் ஏத்துக்கிட்டு, போராட்டத்த அடுத்த நாளுக்கு தள்ளி வைக்கிறாங்க. மாணவர்கள் அமைதியா கலைஞ்சு போயிடுறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் ஜனவரி 27ஆம் தேதி மாணவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி போராட்டம் நடத்தணும், ஊர்வலம் நடத்தணும் அப்படின்னு ஒன்று கூடுறாங்க. ஆனா காவல்துறை அப்பவும் அவங்கள தடுத்து நிறுத்துது. 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. நீங்க உங்களுக்கு போராட்டம் பண்ணவோ, ஊர்வலம் போகவோ அனுமதி இல்ல அப்படின்னு காவல்துறை மறுக்கிறாங்க. உடனே மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையில வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஆகுது. அப்பயில காவல்துறை மாணவர்கள் கூட்டத்த பார்த்து துப்பாக்கிய வச்சு சுடுறாங்க. அப்படி காவல்துறை மாணவர்கள் கூட்டத்த பார்த்து துப்பாக்கி வச்சு சுடுறாங்க. அப்படி சுடும்போது 2 பேருக்கு காயம் ஏற்படுது. ஒருத்தர் வந்து நெடுமாறன். அவருக்கு லேசான காயங்கள் ஏற்படுது. அவர மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவர காப்பாத்திர்றாங்க. இன்னொருத்தர் வந்து ராஜேந்திரன். அவர் குண்டடிபட்டு கீழ விழுந்து கிடக்கிறாரு. அந்த கீழ விழுந்து கிடக்கிற ராஜேந்திரன காப்பாத்துறதுக்காக சக மாணவர்கள் முயற்சிக்கும்போது, காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க முன்னாடி வந்த அந்த மாணவன தூக்குனீங்கன்னா, உங்களையும் சுடுவோம்" அப்படின்னு காவல்துறை மிரட்டுது. அவங்க இந்த பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது, இந்த சைடு கீழ விழுந்து கிடக்கிற ராஜேந்திரன்
உயிர் துடிக்க துடிக்க இறந்து போயிறாரு. இந்த ராஜேந்திரன் சிவகங்கை மாவட்டத்த சேர்ந்த கள்ளல் பகுதிய சேர்ந்தவர். அதனால தான் இவர சிவகங்கை ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகங்கை ராஜேந்திரனும் ஒரு திமுக காரர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. கீழப்பள்ளூர் சின்னசாமி, சிவலிங்கம், அரங்கநாதன், சிவகங்கை ராஜேந்திரன் இவங்க எல்லாரும் திமுக காரங்க அப்படிங்கிற விஷயத்த நான் ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில நான் சொல்றேன். இப்படி காவல்துறை ஒரு மாணவன சுட்டு கொன்றுச்சு. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக உயிர் தியாகம் செய்த, அதாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி காவல்துறையால் சுடப்பட்டு உயிர் தியாகம் செய்த முதல் மாணவன் தான் நம்ம சிவகங்கை ராஜேந்திரன். இப்ப இந்த விஷயம் காட்டு தீயா பரவுது. காவல்துறை போராட்டத்துல ஈடுபட்டிருக்க மாணவர துப்பாக்கி வச்சு சுட்டு கொன்றுச்சு அப்படிங்கிற விஷயம் காட்டு தீயா பரவுது தமிழ்நாடு முழுக்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா கல்லூரி மாணவர்களும் இதுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும் போராட்டம் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, உண்ணா நோன்பு இருக்கிறாங்க. அரசு அலுவலகங்கள முற்றுகையிடுறாங்க. தலைமைச் செயலகத்த முற்றுகையிடுறாங்க. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்த அடிச்சு நொறுக்குறாங்க. இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, போராட்டம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அப்பையில பிப்ரவரி 8ஆம் தேதி, அப்பையில திமுகவோட தலைவரா இருந்த அண்ணா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, திமுக சார்புடைய போராட்ட குழு தலைவர்கள் 2 பேர கூப்பிட்டு பேசுறாரு. ஒருத்தர் பேரு கணேசன், இன்னொருத்தர் பேரு நாவலவன் நெனைக்கிறேன். அவங்க 2 பேர்ட்ட என்ன பேசுறாருன்னா, இந்த மாரி போராட்டத்த கைவிடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது நாங்க 2 பேர் மட்டும் எடுக்கிற முடிவு இல்ல. மத்த மாணவர் குழு தலைவர்கள்கிட்டயும் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் போய் கேட்கறாங்க. கேட்கும்போது மத்த மாணவர் குழு தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல போராட்டத்த கைவிடுற எண்ணம் எங்கள்ட்ட கிடையவே கிடையாது. போராட்டத்த கைவிட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அதுக்கு அடுத்த நாள் பிப்ரவரி 9ஆம் தேதி அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, 2 அறிக்கை வெளியிடுறாங்க மாணவர்களுக்கு. என்னன்னா, உடனே போராட்டத்த கைவிடுங்க அப்படின்னு அறிக்கை வெளியிடுறாங்க. ஆனா, அதையும் மீறி அந்த அறிக்கையும் மீறி மாணவர்கள் போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா கடுமையான போராட்டங்கள் பிப்ரவரி 10ஆம் தேதியில இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்ப இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, 1965ல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டுல நடந்த போராட்டத்துக்கும், திமுகவுக்கும் பெரிய அளவுக்கு எந்த தொடர்பும் இல்ல. திமுகவும் போராட்டம் நடத்துச்சு. ஆனா, திமுக இல்லாட்டி ஹிந்தி திணிக்கப்பட்டிருக்கும், தமிழ் மொழி அழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா, எப்படி ஜல்லிக்கட்டு எந்த கட்சி சார்பு இல்லாமையும் தமிழர்கள் தங்கள் பாரம்பரியத்த பாதுகாக்கிறதுக்காக போராட்டம் பண்ணாங்களோ, அதே மாரி 1965ல தங்கள் தாய்மொழிய காக்கிறதுக்காக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ் மாணவர்கள் எல்லாரும் மாணவர் அமைப்பு மூலமாக போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக திமுகவுக்கு பங்கே இல்ல அப்படின்னு நான் சொல்லல. திமுகவோட பங்கும் இருந்துச்சு. ஆனா திமுக இல்லாட்டி ஹிந்தி திணிக்கப்பட்டிருக்கும். திராவிடம் இல்லாட்டி ஹிந்தி திணிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றது தான் தப்புன்னு நான் சொல்றேன். இப்ப இந்த படத்துல எப்படி காமிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை திமுகனால தான் இந்த போராட்டமே நடந்துச்சு. திமுக இல்லாட்டி இந்த போராட்டம் நடந்திருக்காது அப்படின்னு இந்த படத்துல காமிச்சிருந்தாங்கன்னா, அத மட்டும் நீங்க ஏத்துக்காதீங்க. மத்தபடி இந்த படத்த போய் பாருங்க. ஏன்னா ஏன்னா நம்ம தமிழர்கள் எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு இந்த படத்த பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால படத்த போய் பாருங்க. அது பார்க்கிறதும், பார்க்காம இருக்கிறதும் உங்க விருப்பம் தான். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சுல்ல, அந்த ட்ரெய்லர் கமெண்ட்ல எல்லாம் போயிட்டு, பாருங்கடா 1965ல மாணவர்கள் எப்படி இருந்திருக்காங்க. இப்பவும் தான் மாணவர்கள் இருக்காங்க. ஒரு நடிகர் பின்னாடி திரிஞ்சுகிட்டு இருக்காய்ங்க தற்குறித்தனமா அப்படின்னு சொல்றாங்கல்ல. திமுகல இருந்து, நாம் தமிழர் கட்சியில இருந்து எல்லாருமே இந்த விமர்சனம் வைக்கிறாங்க. விஜய் பின்னாடி போறவங்கள தற்குறி, தற்குறி அப்படின்னு. இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நம்ம முன்னாடியே பார்த்தோம் 1965ல ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்த நடத்துனது மாணவர் அமைப்பு. மாணவர் அமைப்புல இருக்க மாணவர்கள் தான் அந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடத்துனாங்க. எத்தன மாணவர் அமைப்பு அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். இது ஒரு சாம்பிள் தான். இது மாரி பல மாணவர் அமைப்புகள் இருந்திருக்கு. அந்த மாணவர் அமைப்பு சார்பாகத்தான் போராட்டமே நடத்தியிருக்காங்க. ஒரு மாணவர் அமைப்பா நான் வாசிக்கிறேன். மதுரை கல்லூரி மாணவர்கள், கட்சி சார்பற்ற தமிழர்கள் வத்தலகுண்டு, அனைத்து கல்லூரி மாணவர்கள் மன்றம் கோயம்புத்தூர், அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்கள் கோயம்புத்தூர், ஜமால் முகமது கல்லூரி, புனித சூசையப்பர் கல்லூரி, புனித சிலுவை கல்லூரி, தேசிய கல்லூரி, சீதா லட்சுமி மாணவர் கல்லூரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மாணவர் அமைப்பு அப்படிங்கிற பேர்ல. அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் மதுரை இவங்க ஒரு அறிக்கை தனியா வெளியிட்டிருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள், சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மாணவர்கள், திருப்புவனம் பள்ளி கல்லூரி மாணவர்கள், சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள், தேசபக்தியும் நேசபக்தியும் மிக்க சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள், சென்னை அனைத்து கல்லூரி மாணவர்கள், சீனிவாச சுப்புராய தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் புத்தூர்,
நெல்லை அனைத்து கல்லூரி மாணவர்கள். இந்த மாரி பல மாணவர் அமைப்புகள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்த நடத்துனாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மாணவர் அமைப்புலாம் 1965ல இருந்த மாணவர் அமைப்பு. இந்த மாணவர் அமைப்புலாம் இன்னைக்கும் இருக்கா? இப்ப நான் வந்து ஒரு இன்ஜினியர் காலேஜ்ல படிச்சேன் சென்னையில. காலேஜ் பேர் சொல்ல விரும்பல. எங்க காலேஜ்ல எந்த ஒரு மாணவர் அமைப்பும் இல்ல. அரசியல் சார்ந்த எந்த ஒரு மாணவர் அமைப்பும் இல்ல. அப்படி நம்ம ஒரு அரசியல் சார்ந்த மாணவர் அமைப்ப உருவாக்கலாம்னு நெனச்சோம்னா, கல்லூரி நிர்வாகம் கண்டிப்பா அனுமதிக்காது. இப்படி ஒரு அரசியல் சார்ந்த மாணவர் அமைப்ப உருவாக்க அனுமதிக்காத கல்லூரிக்கு அங்கீகாரம் குடுத்தது, உரிமம் குடுத்தது யாரு? எந்த கவர்ன்மெண்ட்? எந்த அரசாங்கம்? நான் முன்னாடியே சொன்ன மாரி 1965ல போராட்டம் நடத்துனது மாணவர் அமைப்புகள். அன்னைக்கு இருந்த மாணவர் அமைப்புகள் இன்னைக்கு இல்லையே. 65ல காங்கிரஸ் பீரியட். அவங்க ஹிந்திய திணிக்கிறாங்க. அதுக்கு எதிராக மாணவர் அமைப்பு போராடுது. அந்த போராட்டத்த பயன்படுத்திக்கிட்டு 1967ல திமுக ரூலிங் பார்ட்டியா வருது. அந்த 67ல இருந்து 2026 இன்னைக்கு வரைக்கும் திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக இவங்க 2 பேர் தான் மாத்தி மாத்தி ரூல் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த ரூல் பண்ண காலத்துல பெரிய அளவுல எந்த மாணவர் அமைப்புகளும் உருவான மாரி தெரியலையே. இன்னைக்கு நீங்க இந்த திராவிட சித்தாந்தத்த மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்களா? உங்க திராவிட கொள்கைகள, தமிழ் தேசிய கொள்கைகள, கம்யூனிச சித்தாந்தத்த மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கீங்களா? அரசியல் சார்ந்த மாணவர் அமைப்புகள் கல்லூரியில உருவாக்கப்பட்டிருக்கா? ஒரு சில கல்லூரிகள்ல இருக்கலாம். சட்ட கல்லூரிகள்ல இருக்கலாம். ஒரு சில ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கலாம். ஆனா பல இன்ஜினியர் காலேஜ்ல நான் அடிச்சு சொல்லுவேன் மாணவர் அமைப்பு கண்டிப்பா கிடையாது. அதுவும் அரசியல் சார்ந்த மாணவர் அமைப்புகள் அறவே கிடையவே கிடையாது. காங்கிரஸ் பீரியட்ல அரசியல் சார்ந்த மாணவர் அமைப்புகள் இருந்தனால தான் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் போராடுனாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு அமைப்புலாம் இல்லையே! இந்த 2 திராவிட கட்சிகளோட நோக்கம் என்னவா இருந்தது? எங்கள்ட்ட காச குடுக்கணும், ஓட்ட வாங்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும், நல்லா சம்பாரிக்கணும். அத தவிர அந்த நீங்க ஃபாலோ பண்ண திராவிட கொள்கைய எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தீங்களா? தமிழ் தேசிய கொள்கைகள எங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்தீங்களா? கம்யூனிச சித்தாந்தத்த மாணவர்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்தீங்களா? கல்லூரிகள்லே அத உங்களால பண்ண முடிஞ்சுச்சா? இன்னைக்கு கல்லூரியில அரசியலே பேச முடியாதே! அந்த நிலைமைக்கு தானே இருக்கு. அப்ப இதெல்லாம் யாரோட தப்பு? தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு, நீங்க மாணவர்கள தற்குறி, 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 விஜய் பின்னாடி போறனால தற்குறி அப்படின்னு சொன்னா, அத நம்ம எப்படி ஏத்துக்கிறது? நீங்க விஜய் பின்னாடி போற மாணவர்கள தற்குறின்னு சொல்றீங்கல்ல, அவங்க விஜய் பின்னாடி போறதுக்கு காரணமே நீங்க தான். அதனால நீங்க தான் தற்குறிகள். நான் ஒரு விஷயத்த லாஸ்ட்டா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அத இப்ப சொல்றேன். ஆ கீழப்பழூர் சின்னசாமி, சிவலிங்கம், அரங்கநாதன், சிவகங்கை ராஜேந்திரன். இவங்க 4 பேரும் திமுக காரங்க. உண்மையிலே திமுக காரங்க தான். ஆனா இவங்க திமுக காரங்கங்கிற விஷயத்த நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, 1963ல இந்த ஹிந்தி திணிப்பு மசோதா கொண்டு வரும்போது, அத எதிர்த்து போராடுவதற்காக திமுக சார்பாக ஒரு குழு அமைக்கப்படுது. அந்த குழுவோட தலைவராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு கலைஞர் அவர்களோட குடும்பம் எந்த அளவுல இருக்கு? தமிழுக்காக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணி, தீக்குளிச்சு இறந்து போன இந்த திமுக தொண்டர்கள், இந்த திமுக தியாகிகளோட குடும்பம் எந்த அளவுக்கு இருக்கு? இத நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டாலே, இன்னைக்கு இருக்க திமுகவோட தன்மைய நீங்க புரிஞ்சுக்கலாம். நன்றி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட கருத்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.